ஓம் சாந்தி. 15-10-2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற பேட்டரி 84 கார்களில் சென்றதால் டல்லாகிவிட்டது, களைப்படைந்து விட்டது. இப்போது அதை நினைவு யாத்திரையின் மூலம் நிரப்பிக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலி என்று நினைக்கின்றார்? பதில்: யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிக பெரிய பாக்கியசாலி என்று கூறுகின்றார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுவதுமாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை யோகம் இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு சென்று தைக்காது. எவ்வளவுதான் பகட்டாக தனது அனுபவத்தை கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவரேதான் பகவான், எல்லையற்ற தந்தை ஆவர். மனிதர்களுக்கு ஒருபோதும் எல்லையற்ற தந்தை மற்றும் ஈஸ்வரன் என்று அல்லது பகவான் என்று கூற முடியாது. பல பேருக்கு சிவன் என்ற பெயர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் தேகம் உடையவர்கள். ஆகவே அவர்களை பகவான் என்று கூற முடியாது. இந்த தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நான் யாருக்குள் பிரவேசம் ஆகின்றேனோ இது அவருடைய கடைசி பிறவி ஆகும். நீங்கள் இவரை பகவான் என்று ஏன் கூறுகிறீர்கள் என்று குழந்தைகளாகிய உங்களிடம் பலர் வந்து கேட்கிறார்கள். எந்த ஒரு ஸ்தூலமான மற்றும் சூட்சுமமான தேகத்தை உடையவர்களை பகவான் என்று கூற முடியாது என்று பாபா முதலிலிருந்து புரிய வைக்கின்றார். சூட்சும தேகத்தை உடையவர்கள் சூட்சும உலகினை சார்ந்தவர்கள். அவர்களை தேவதை என்று கூற முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்தான் பகவான் ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய பெயர். அவர் இருக்கும் இடமும் உயர்ந்ததாகும். பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே வசிக்கின்றார். அவர் இருக்கும் இடம் உயர்ந்ததாகும். உண்மையில் அமரக்கூடிய இடம் என்று எதுவும் இல்லை. நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்குமா? அது நிற்கிறதல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களின் சக்தியினால் அங்கே நிற்கிறீர்கள். அங்கே சென்று நிற்கும் அளவுக்கு சக்தி கிடைக்கிறது. பாபாவின் பெயரே சர்வ சக்திமான் ஆகும். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆத்மா அவரை நினைக்கிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. காரில் பேட்டரி இருக்கிறது. அதனுடைய சக்தியினால் கார் இயங்குகிறது. பேட்டரியில் மின்சாரம் நிரம்பியுள்ளது. பிறகு போக போக காலியாகி விடுகிறது. மீண்டும் பேட்டரியை மெயின் பவருடன் சார்ஜ் செய்து காரில் போடுகிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். உங்களுடைய பேட்டரியோ 5000 வருடம் செல்கிறது. செல்ல செல்ல மந்தமாகி விடுகிறது. ஒரே அடியாக காலியாகவில்லை. கொஞ்சம் இருக்கிறது என்று தெரிகிறது. டார்ச்சில் கூட டிம்மாகி விடுகிறதல்லவா? ஆத்மா இந்த உடலில் பேட்டரி போலாகும். இதுவும் டல்லாகி விடுகிறது. பேட்டரி இந்த உடலிலிருந்து விடுபட்டு 2வது 3வது காரில் கூட செல்கிறது. 84 கார்களில் அது போடப்படுகிறது என்றால் நீங்கள் எவ்வளவு மந்தமான கல்புத்தி உடையவராகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது மீண்டும் உங்களுடைய பேட்டரியை நிரப்பிக்கொள்ளுங்கள். பாபாவின் நினைவை தவிர ஆத்மா ஒருபோதும் தூய்மையாக முடியாது. சர்வசக்திமான் பாபா ஒரே ஒருவர் மட்டுமே. அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். நான் யார், எப்படி இருக்கிறேன் என்று பாபாவே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். உங்களுடைய ஆத்மாவின் பேட்டரி எப்படி டல்லாகியுள்ளது?
இப்போது நீங்கள் என்னை நினைத்தால் பேட்டரி சதோ பிரதானமாக முதல் தரம் ஆகிவிடும் என்று ஆலோசனை கொடுக்கிறேன். தூய்மை ஆவதால் ஆத்மா 24 கேரட்டாக ஆகிறது. இப்போது நீங்கள் கலப்படமாகிவிட்டீர்கள். முற்றிலும் சக்தி அழிந்து விட்டது. அந்த அழகு இல்லை. குழந்தைகளே, முக்கியமான விஷயம் யோகத்தில் இருங்கள், தூய்மை ஆகுங்கள் என்று இப்போது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார். இல்லையெனில் பேட்டரி நிரம்பாது, யோகம் வராது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் இனிமையான தந்தையின் குழந்தைகள். நமக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. பார்வையில் எந்த ஒரு சஞ்சலம் இருந்தாலும் ஆன்மீக சர்ஜனிடம் உண்மையை கூற வேண்டும். 2. ஒருபோதும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பொருளால் மிக மிக பணிவானவராகி சேவை செய்து அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் மகிமைக்குரியதாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திரத்தின் ரூபத்தில் புகழுக்குரியதாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக உள்ளதோ அவர்தான் மகான் ஆத்மா ஆவார். ஒரு சங்கல்பம் கூட சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மமும் சாதாரணமானதாகவோ அர்த்தமற்றதாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மமும் சாதாரணமானதாகவோ அர்த்தமற்றதாகவோ இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலம் என்ன கர்மம் செய்தாலும் அது அர்த்தத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். சமயமும் மகா காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு சரித்திரமும் மகிமைக்குரியதாக ஆகிவிடும். தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் புகழுக்குரியதாக ஆகிவிடும். மகான் ஆத்மாக்களின் நினைவு சின்னம்தான் மலர்ந்த முகம், கவர்ச்சிகரமான தோற்றம் மற்றும் அவ்யக்த மூர்த்தியின் ரூபத்தில் உள்ளது. ஸ்லோகன். மரியாதைக்கான ஆசையை விட்டுவிட்டு சுய மரியாதையில் நிலைத்து விடுவீர்கள் என்றால் மரியாதை உங்களுக்கு பின்னால் நிழல் போல் வரும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு ஸ்தூலமான காரியத்தை செய்தாலும் மனதின் மூலம் அதிர்வலைகளை, அதாவது வைப்ரேஷன்களை பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி ஒரு வியாபாரி இருக்கிறார் என்றால் கனவிலும் கூட தனது வியாபாரத்தையே பார்ப்பார். அதுபோல உங்களுடைய வேலை உலக நன்மை செய்வதாகும். இதுதான் உங்களுடைய தொழில், ஆக்குபேஷன் ஆகும். இந்த தொழிலை நினைவில் வைத்துக்கொண்டு சதா நீங்கள் சேவையில் பிஸியாக இருங்கள். சேவையின் பலன் கிடைத்துவிட்டால் சுலபமாக மாயையை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். எனவே எப்பொழுதெல்லாம் புத்திக்கு நேரம் கிடைக்குமோ அப்போது சேவையில் இணைந்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.